ராட்சசிகள்லாம் தூங்குறாள். சீதைக்கு இந்த சொப்னத்தை காட்டத்துல ஒரு திருப்தி. ஆனாலும் இனிமே பிரபு இங்க வரப்போறாள், ஏதோ பரலோகத்துல ராமன் நம்ம கிடைப்பன் போல இருக்கு, வைகுண்டத்துல போனாள் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாள். இதுகெல்லாம் எழுந்திருந்தா காலையில 10 மணிக்காவது எழுந்திருக்கு. இன்னமே 4 மணிக்கு தானே தூங்க ஆரம்பிச்சிருக்கு. 10 மணிக்காவது எழுந்திருந்தா மறுபடியும் உடனே ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் ராகவம் கிருபணம் தீனம் சித்வான்னு சொல்லும். ராவணன் நிந்திச்சு இன்னமே 2 மாசம் கெடு கொடுத்துருக்கான். 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம அவன் கட்டாயம் வதம் பண்ணி விடுவான். இன்னமே இங்க உயிரை வச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. साक्षी मध्यगता च भीतो वाग्यभृशं रावण तर्जिता च कान्तारमध्ये विजये विदृष्टा बालेव कन्या विलनावसीता सत्यं वदयदं वदन्ति लोके नाकाल मृत्युर्भवतीति सन्तः यत्राहमेवं परिभक्ष्यमाना जीवा विकिञ्चित्क्षणमव्यपुण्या सुखाद्विहीनम् बहुदुःखपूर्णम् इदं तु नूनं हृदयम् अतिरम्ये विजीयतेयं न सहस्रदाद्ये वज्राहतं शृङ्गविवाचलस्य नूनं नवान्दान्यचिराजनार्यः शस्त्रैश्चितैश्चेच्छति राक्षसेन्द्रः तस्मिन्ननागच्छति लोकनाथे गर्भस्थ जन्तोरिव शल्यकृन्तः. கதறினாள் தேவி. ராட்சசேந்திரஸ்ய வச்சோ நிஷம்ய ராவணனுடைய பேச்ச கேட்டாளா. 2 மாசத்துக்குள்ள படுக்க அதரணம்னு சொல்லிவிட்டானே. மாசம் வந்துடுமே, 2 மாசம் படுக்கையில அதார போனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? சித்திரவதை பண்ணிவிடுவனே. திடீர்னு கழுத்துல கத்தி போட்டு ஒட்டமாட்டானே. கர்ப்பஸ்த ஜந்தோரிய சல்யகிருந்தா, கர்ப்பத்துல மரிச்ச குழந்தைய டாக்டர் எப்படி கத்திரிச்சு எடுப்பனோ அது மாதிரி எடுப்பனே. 2 காலையும் கட்டி போட்டு 2 கையும் கட்டி போட்டு என்ன முதல்ல புடவை அவுப்பன். எனக்கு பத்னி ஆறியா இல்லையா, இல்லைன்னா நாளை காலம்புற கால் கட்டவரில் கட் பண்ணுவேன். மறுநாள் காலம்புற கத்தி எடுத்து வந்து நறுக்குவனே. மறுநாளைக்கு அப்புறம் அடுத்த மறுநாளைக்கு இன்னொரு விரல வட்டேன். இப்படி 2 மாசம் போட்டு என்ன ஹிம்சை பண்ணுவனே. அப்படி அவங்கிட்ட இருந்து சாரது தேவையா? ஏதாவது ஒரு டிராப்பு விஷத்தை வாங்கி சாப்பிட்டு இப்பவே திடீர்னு ஜீவனை விட்டு வருவது தேவையான்னு பார்த்தாள். அவங்கிட்ட இருந்து சித்திரவதை பண்ணி சாவதை காட்டிலும், மானபங்கத்தை அடைஞ்சு மறிப்பதை காட்டிலும் விஷத்தை சாப்பிட்டு விடலாம், செத்து போடலாம். யார் எனக்கு விஷம் கொடுப்பாள்?